செம்ம காரசாரமான ஒரு காடை முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காடை முட்டைகளை நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போது ஒரு 30 முட்டைகளுக்கு பக்கமாக இருக்குது. இந்த முட்டைகள் எல்லாத்தையும் தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது இதில் காடை முட்டை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகுளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க. அடுத்தது இதில் தேவையான அளவுக்கு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இதை கண்ணாடி பதம் அளவுக்கு வணக்கி விட்டுருங்க. இதுலேயே ஒரு 2 தக்காளியை போட்டு இதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பச்சை வாசனை போக வணக்கினதுக்கப்புறமா இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு இப்போ எடுத்து வச்ச முட்டைகளை போட்டு நல்லா கலரி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடும்.